ஹலோ மை டியர் வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எர்த் வித் இங்கிலீஷ். நான் உங்க அருண்குமார். கைஸ், ஐஎல்ஸ் அண்ட் பிடி இந்த விஷயம் என்னோட 12 years எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் என்கொயரிக்கு வரவங்க எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிற விஷயம் தான். சார், ஐஎல்ஸ் எழுதலாமா, பிடி எழுதலாமா, இதுல ஐஎல்ஸ் ஈஸியா, பிடி ஈஸியா, இந்த விஷயத்த சொல்லுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி நான் ஐஎல்ஸ் எழுதிட்டேன் சார், பட் கிடைக்கல. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஐஎல்ஸ் வேணாம், பிடி எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஸோ உங்களோட சஜஷன் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்துடலாமா? ஐஎல்ஸ்னா என்ன? இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். அண்ட் பிடி, பியர்சன் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ். ரெண்டு டெஸ்ட் இருந்தாலும் இந்த ரெண்டு டெஸ்டோட பர்பஸ் என்ன? உங்களோட இங்கிலீஷ் ஸ்டஃபை ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க அப்ராடுக்கு, அதுவும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ்க்கு போறதுக்காக தான், வேலைக்காகவோ அல்லது ஸ்டடீஸ்க்காகவோ போறது தான் ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு டெஸ்டோட பர்பஸ். ஓகே, சரி சார், ஐஎல்ஸோட அண்ட் பிடியோட சிமிலாரிட்டி ஏதாவது இருக்கா? ஆப்வியஸ்லி இருக்குங்க. ஐஎல்ஸ் அண்ட் பிடியில 4 செக்ஷன்: லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். அப்ப ரெண்டும் ஒன்னா? அதுதான் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே செக்ஷன் ஒண்ணுதான், பட் அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐஎல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் மார்க்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா லிசனிங்க்கு தான் மார்க்கு, ரீடிங்ல ரீடிங்க்கு தான் மார்க்கு, ரைட்டிங்ல ரைட்டிங் தான் மார்க்கு, ஸ்பீக்கிங்க்கு தான் மார்க்கு. பட் பிடியில பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அதுல ஒரு சிலபஸ் இருக்கு, ரீட் அலவுட்னு சொல்லிட்டு. ரீட் அலவுட்னு பாக்குறப்பே தெரியுது அது ஒரு ரீடிங்னு சொல்லிட்டு. பட் சிஸ்டம் அதை எப்படி அனலைஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரீடிங் மட்டும் கிடையாது, ஸ்பீக்கிங்கும் தான். ஸோ ரீடிங்க்கும் ஸ்பீக்கிங்க்கும் மார்க் நீங்க பண்ணக்கூடிய சேம் டாபிக்ல அது ஆக்சுவலா 30 மார்க்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதே மார்க் ரீடிங்க்கும் அண்ட் ஸ்பீக்கிங்க்கும் கிடைக்க போகுது. ஸோ இதுதான் நான் இன்டர் கனெக்டட்னு சொல்றேன். ஸோ ஐஎல்ஸ்ல ஸ்டாண்ட் அலோன், பிடிஇல இன்டர் கனெக்டட். சார், இதுல இருக்கக்கூடிய டியூரேஷன் என்ன சார்? டியூரேஷன் பார்த்துட்டீங்கன்னா ஐஎல்ஸ்ல 2 hours 45 minutesக்கு மேல போகும், பட் பிடிஇல 2 hours மட்டும்தான். இது நல்லா இருக்கே. இன்னொரு விஷயம் சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஐஎல்ஸ்ல 2 நாளைக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங், லிசனிங், ரீடிங், ரைட்டிங். ஸோ இது 3 பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல இருக்கும். அதான் அந்த 2 hours 45 minutes சொன்னேன். அண்ட் ஸ்பீக்கிங் மட்டும் ஒரு பர்டிகுலர் ஸ்லாட்ல, அது ரைட்டிங் நடக்கிற பிஃபோர் டேஸோ அண்ட் ஆஃப்டர் டேஸோ நீங்க போய் எழுதுற மாதிரி இருக்கும். 10 minutes மட்டும்தான். அண்ட் பிடிஇல அப்படிலாம் கிடையாது, 2 hours கம்ப்ளீட்லி அது முடிஞ்சிட போகுது. ஸோ இது மட்டும்தான். இது கேட்கும் போதும் நல்லா இருக்கே, பிகாஸ் நம்மளோட ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கட்டும், மேல் கேண்டிடேட்டா இருக்கட்டும், ஸோ வேற ஊருக்கு போயிட்டு தங்குறதுக்கு விருப்பலைன்னா அஃப்கோர்ஸ் இது பிடி எடுக்கிறதுக்கு ரொம்பவே அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஈஸி கோயிங். அண்ட் ஐஎல்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா மேனுவல், இது முக்கியமான மேஜர் டிஃபரன்ஸ்னே சொல்லலாம். ஐஎல்ஸ்ல மேனுவலா? அது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைஸ், நீங்க ஐஎல்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா பேப்பர் பென்னும் இருக்கு, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமும் இருக்கு. பட் நீங்க ஸ்பீக் பண்ண போறது ஒரு எக்ஸாமினர் கிட்ட மட்டும்தான். அவர் தான் உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்டஃபை அப்ரூவல் பண்ண போறது. உங்களோட கிராமர் வேரியேஷன் எப்படி இருக்கு, உங்களோட கிராமர் மிஸ்டேக்ஸ் எப்படி இருக்கு, வொக்காப்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங் எப்படி இருக்குங்கிறத எல்லாத்தையுமே கவனிக்க போறது ஒரு மனிதன், ஹியூமன், மேனுவல். ஓகேங்களா? பட் பிடிஇல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிடிஇல ஒரு அல்காரிதம் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த அல்காரிதம் தான் உங்களை டிசைட் பண்ணும் ஹவு டு யூ ஸ்பீக், ஹவு வே யூ ஸ்பீக்ங்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு அல்காரிதம் அண்ட் ஏஐ தான் இதை அஃப்கோர்ஸ் டிசைட் பண்ண போகுது. ஓகே, அப்போ ஐஎல்ஸ்ல நீங்க சிலபஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ
பிடிஇல சிலபஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுல இருக்கக்கூடிய அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலதான் நீங்க பிடிஇல மார்க் கொஞ்சம் லாஸ் ஆகுறது அல்லது மார்க் உங்களுக்கு கெயின் ஆகுறது எல்லாமே எப்படின்னா அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்டிங். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, பிடிஇ எடுக்கும்போது அதை பார்த்துக்கலாம். தென் ஐஎல்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் 14 days, அதுவும் கவர்மெண்ட் ஒர்க்கிங் டேஸ்ல தான் கிடைக்கும். அதுவே பிடிஇல நீங்க காலையில எக்ஸாம் போறீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். இதுதான் பிடிஇ. ஐஎல்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா பேண்ட் ஸ்கோர் 0 to 9 அண்ட் பிடிஇல 0 to 90. சில கண்ட்ரீஸ்க்கு பாத்தீங்கன்னா 4 band 5 band 6 band 7.5 இதெல்லாம் ஐஎல்ஸ்ல சொல்லுவோம். பட் பிடிஇல பாத்தீங்கன்னா 50 60 70 மார்க் மாதிரி பேசுவாங்க. ஸோ மார்க் சிஸ்டம், ஸோ பேண்ட் சிஸ்டம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம இப்ப பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்காக. என்ன அப்படின்னா, என்னோட 12 years எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போற நபர் தான். அவர் ஐஎல்ஸ் எழுதுறாரு, டிசைட் பண்றாரு, ஸோ ஐஎல்ஸ்க்காக படிக்கிறாரு. பட் அவரோட ஓனர், அவர் ஒர்க்குக்காக போறாருங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவரோட ஓனர் இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு பிடிஇ தான் எழுதணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாரு. ஆஸ்திரேலியால ஐஎல்ஸும் எழுதலாம், பிடிஇ எழுதலாம். அப்கோர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. பட் அவர் ஓனர் என்ன சொல்றாரோ அதைத்தான் அவர் கேட்டு ஆகணும். ஸோ அதுக்காக மறுபடியும் பிடிஇ ஸ்டார்ட் பண்றாங்க, கிளியர் பண்றாங்க அண்ட் ஆஸ்திரேலியா கிளம்புறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஐஎல்ஸ் எழுதி ஐஎல்ஸ் யூகேடி மறுபடியும் எழுதி இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ற விஷயம்னா, உங்க ஓனர் என்ன சொல்றாரு, உங்க ஏஜென்ட் என்ன சொல்றாங்க, அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இதையெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு தென் ஐஎல்ஸ் படிக்கிறதுக்கோ பிடிஇ படிக்கிறதுக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மேபி இஃப் யூ ஹேவ் அ ஆப்ஷன், ஐஎல்ஸ் எனக்கு இருக்கு சார், பிடியும் படிக்கலாம் சார், இப்போ உங்களோட கன்க்ளூஷன் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பிடிஇ தான். ஏன்னா பிடிஇ கம்பேரிட்டிவ்லி ஐஎல்ஸ் பாத்தீங்கன்னா பிடிஇ ஈஸி. பிடிஇ நான் ஈஸின்னு சொல்லல, கம்பேரிட்டிவ்லி ஐஎல்ஸ் தான் சொல்றேன். ஓகேங்களா? சோ நான் பிடிஇ படிக்கிறேன், டெடிகேட்டடா படிக்க மாட்டேன், இன்வால்வ்டா படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பிடிஇ கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கும் டெடிகேட்டடா படிக்கணும், இன்வால்வ்டா படிக்கணும். ஸோ உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். மேபி இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. காய்ஸ், தேங்க்யூ.